வணக்கம். டிவைன் ரேக்கி சேனலிலிருந்து நான் சரோஜா சக்கரபாணி. சமீப வீடியோக்களில் நாம் கைகளை நம் உடம்பில் பல நிலைகளில் வைத்து ரேக்கி செய்து கொள்ளும் பொழுது ஏற்படும் நன்மைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த நிலைகள் என்பது ரேக்கி கற்றுக் கொடுப்பவர்களுக்கிடையே மாறுபடும். இப்பொழுது இந்த வீடியோவில் 6ஆம் 7ஆம் நிலைகளை பார்க்க போகிறோம். முதலில் கைகளை தைமஸ் சுரப்பியிலும் மார்பின் நடுவில் வைப்பதாலும், அடுத்தது நமது விலா எலும்புகள் கீழே இடதுபுறமும் வலதுபுறமும் கைகளை வைத்து ரேக்கி அளிப்பதால் நமக்கும் பிறருக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கும் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம். 6ஆம் நிலையில் ஒரு கையை நமது தைமஸ் மேலும் மற்றொரு கையை அதன் கீழும் வைக்கிறோம். இதனால் தைமஸ், இருதயம், நுரையீரல் மற்றும் 4வது சக்கரமான ஹார்ட் அல்லது அனகதா சக்கரத்தில் ரேக்கி பாய்கிறது. இதன் விளைவாக நோய் எதிர்ப்பு மண்டலம், அதாவது இம்யூனிட்டியை வலுப்படுத்துகிறது. இதய கோளாறுகள், நிணநீர் எனப்படும் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், காது கேளாமை, அதிகப்படியான உணர்ச்சிகள் அல்லது உணர்ச்சியே இல்லாமல் இருப்பது, நுரையீரலில் ஏற்படும் நோய்கள், பொதுவாக பலவீனமாக உணர்தல், மன அழுத்தம் இவைகளை சரி செய்கிறது. தைமஸ் சுரப்பி இளமையாக இருப்பதற்கும் நமது சக்தியை மேம்படுத்தவும் உடல் மற்றும் மன புத்துணர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். தைமஸுக்கும் இதயத்திற்கும் தொடர்பு உண்டு. நமது இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் தைமஸும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை தவிர மார்பகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்துமா, மூச்சு குழாயில் ஏற்படும் பிரச்சனைகள், கீழ்வாதம் எனப்படும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ஆர்த்ரைட்டிஸ், நாள்பட்ட சோர்வு, எய்ட்ஸ், இரத்த ஓட்டம் மற்றும் சுவாச ஆரோக்கியம் இவைகளுக்கும் உகந்த இடமாகும். அன்பை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் உள்ள எதிர்ப்பை நீக்குகிறது. மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் அல்லது பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்குகிறது. நம்பிக்கை மற்றும் நல்லிணக்க உணர்வுகளை மேம்படுத்தும். துக்கம், குற்ற உணர்வு, துரோகம் போன்ற உணர்வுகள், நம்மையோ அல்லது பிறரையோ மன்னிக்கும் இயல்பு இல்லாமை இவைகளை சரி செய்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கும் உயிரினங்களை நேசிக்கவும் இரக்க குணம் ஏற்படவும் வழிவகுக்கிறது. இத்தனை நன்மைகளும் நமக்கு இந்த நிலையில் கிடைக்கிறது. அடுத்த நிலையில் நமது கைகளை விலா எலும்புகளின் கீழ்ப்பகுதியில் இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரே சமயத்தில் வைத்து ரேக்கி அளிக்கிறோம். இந்த நிலையில் வலதுபுறம் இருக்கும் கல்லீரல் மற்றும் பித்தப்பை, இடதுபுறம் இருக்கும் கணையம் மற்றும் மண்ணீரல் இவைகளுக்கு ரேக்கி சக்தி கிடைக்கிறது. அவைகள் மூலமாக ஜெரிமான பிரச்சனை, மூல நோய், உயர் இரத்த அழுத்தம், வளர்சிதை மாற்ற நோய்கள் அதாவது மெட்டபாலிக் டிசீசஸ் மற்றும் நச்சுப் பொருட்கள் நீக்கம் ஆகியவற்றிற்கு தீர்ப்பு கிடைக்கிறது. உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு, ஒவ்வாமை தன்மை அல்லது அலர்ஜி, கோபம் மற்றும் பிற அடக்கப்பட்ட உணர்ச்சிகளை சரி செய்கிறது. நீரிழிவு, மண்ணீரல் நோய் தொற்று, அஜீரணம் ஆகியவைகள் குணமடைகின்றன. மண்ணீரல் அல்லது ஸ்ப்ளீன் நமக்கு இரத்த அளவை கட்டுப்படுத்துகிறது. வெள்ளை இரத்த அணுக்கள், சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகள் அளவை கட்டுப்படுத்துகிறது. மண்ணீரல் சரியாக வேலை செய்யும் பொழுதுதான் நமது இரத்தம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த 7வது நிலையில் ரேக்கி அனுப்புவதால் கண்பார்வை கோளாறு, பலதரப்பட்ட தலைவலிகள், கவலைகள் ஆகியவை சரியாகின்றன. நமது பெரு சிறு குடல்களின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்குகின்றன. நமது 3வது சக்கரமான சோலார் பிளக்ஸிற்கு ரேக்கி செல்கிறது. அதனால் ஏற்படும் பயன்களும் கிடைக்கின்றன. தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரும். அடுத்த வீடியோவில் மேலும் சில நிலைகளில் ரேக்கி நன்மைகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.